வணக்கம். திரு மகேஸ்வரன், ராயப்பனூர் கிராமம், சின்னசேலம் வட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். அவர் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு கால்நடை பயிற்சிக்காக வந்திருந்தாரு. மேலும் பல்வேறு தொழில்நுட்ப தகவலை தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 ஆடுகள் வச்சிருக்காரு. அதை குட்டி போட போட அதையும் விற்று இன்னைக்கு பெரிய ஒரு ஆட்டு பண்ணையை வச்சிருக்காரு. இது மூலமா அவரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு வராரு. இன்றைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அவருடைய வெற்றி கதைகளை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்னசேலம் வட்டம், ராயப்பனூர் கிராமம். என்னோட பேர் வி மகேஸ்வரன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு இருக்க தொழில் கொட்டில் முறை ஆடு வளர்ப்புங்க. கொட்டில் முறை ஆடு வளர்ப்புல நம்ம இப்போ ஒரு 15 வருஷமா பண்றோம். ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது 60 வருஷமா தாத்தா, அடுத்தது அப்பா, இப்போ நாமங்க. இந்த கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு பண்ணிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நம்ம போட்டுட்டோம், ஆடு ஷெட்டு போட்டோம். ஆனால் குட்டிகள் இழப்பு, ஆடுகள் கரெக்டாக ஹீட்டுக்கு வர்றது, இது மாதிரி பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வந்துட்டு இருந்து குட்டிகள் இழப்பு அதிகமாக இருந்தது. ஆடுகள் பூச்சி தேரவே இல்லை, குட்டிகள் டல் அடித்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்போ தான் நம்ம நண்பரோட அறிமுகத்தில் கேவிகே, நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் கேவிகே வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஆடு வளர்ப்புக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு நம்ம நேராக பார்த்தீங்கன்னா குட்டியை ஒரு 7 கிலோ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ தான் வளரும், அந்த ஸ்டேஜ் தான் வரும். இப்போல்லாம் மாதம் 7 கிலோ வரையிலுமே மெயின்டைன் பண்ணிடுறோம். அதே மாதிரி குட்டிகள் ஆடு வளர்ப்பில் நம்ம வந்து அடிச்சுக்கிற பரன் பார்த்தீங்கன்னா, பரன் வந்து நம்ம மரத்தில் தான் பரன் போட்டிருக்கோம். அந்த பரன் நம்ம போட்டோம், ஆட்டை அப்படியே ஓட்டி விட்டோம், உள்ள ஆடு குட்டியெல்லாம் ஒட்டுக்கா இருந்துச்சு. அதனால் வெயிட் கெயின் வரல. டாக்டர் வந்து பார்த்துட்டு நீங்கள் வெயிட் கெயின் வரணும் அப்படின்னா பார்ட்டிஷன் பிரிச்சிங்கன்னா தான் வெயிட் கெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் தனியாக நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ ஆடுகள் வளர்ந்த ஆடுகளுக்கு ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளம் குட்டிகள் இன்குபேஷனோட மெயினாக பார்த்தீங்கன்னா குட்டிகள் போட்டு நல்ல வெது வெதுப்பான இடத்துல வச்சிருந்தா தான் குட்டிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கட்டு அதே பார்ட்டிஷன்ல உள்ள பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு தீவன ட்ரே தனியாக பண்ணிட்டோம். இந்த தீவன ட்ரே போறதுனால தீவனங்கள் நல்லா எடுத்துக்குதுங்க. குட்டிகள் போட்ட ஆடுகள் எப்படி பராமரிப்பை பற்றி பார்க்கலாங்க. குட்டிகள் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு மண்ணில் குட்டி போடக்கூடாதுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பால் கொடுத்துடணும். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் வளர்த்துனப்ப குட்டிகள் வந்து அரை மணி நேரம் எப்போ அதே எந்திரிச்சு குடிக்குதோ அது மாதிரி விட்டுருந்தோம். அதுக்கு பின்னாடி குட்டிகள் அரை மணி நேரத்துக்குள்ள பால் கொடுக்கும்போது அந்த கொலஸ்ட்ரால் கிடைச்சுன்னா குட்டிகள் சீக்கிரம் எந்திரிச்சிரும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நம்ம அதை வந்து பராமரிப்பு முறைப்படுத்திட்டோம். அதே மாதிரி தொப்புள் கொடி பராமரிப்பு நோய் மேலாண்மையை மெயினாக தொப்புள் கொடியை 2 இன்ச்சு விட்டுட்டு நல்ல சுத்தமான காட்டன் நூலில் போட்டு டைட்டாக கட்டி டிஞ்சர் அயோடின் அப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போட்டு கட்டிடுறோம். கட்டிட்டு இது பண்ணாதனால நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கழிச்சல், காய்ச்சல், முட்டி வீக்கம் வந்துச்சு. குட்டிகள் வளர்ச்சி இல்லை, அடிக்கடி பிரச்சனைகள் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த தொப்புள் கொடி பராமரிப்பு பண்ணன பின்னாடி குட்டிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கு, எந்த இது நோயும் வரதில்லை. பார்த்தீங்கன்னா இந்த தொப்புள் கொடியை போட்டு டைட்டாக கட்டிட்டு அந்த மிச்சம் இருக்கிற காட்டனையும் எக்ஸ்ட்ரா இருக்கிற தொப்புள் கொடியும் கட் பண்ணிட்டு டிஞ்சர் அயோடின் இல்லைன்னா மஞ்சத்தூள் நம்ம அப்ளை பண்ணிடுறோம். இது அப்ளை பண்ணுறதுனால குட்டிகளில் உள்ளே போகிற இந்த காக்கா பிடிச்சி இழுக்கிறது, அதே மாதிரி பிரச்சனைகள் வருது. உள்ளே போகிற கிருமிகள் எதுவும் டிஞ்சர் அயோடின் வச்சா உள்ள கிருமிகள் போகாது, சீக்கிரம் அந்த புண்ணு ஆறுறதுக்கும் வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடுகளுக்கும் குட்டிக்கும் 48 மணி நேரத்துக்குள்ளே டிடி நம்ம போட்டுறோம். டிடி போடுறதுனால ஆடுகள் எந்த பாதிப்பும் இல்லை, ஆட்டுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. இது மாதிரி நம்ம மஞ்சத்தூள் அப்ளை பண்ணுறது மிக முக்கியமான விஷயம் ஆடு வளர்ப்பில். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து வெது வெதுப்பான இடத்துல இருக்கிறதுக்கு இன்குபேஷன் போட்டு நல்லா வளர்த்துறது ரொம்ப சிறந்ததுங்க. குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் அடர்த்தி உணவு இல்லை, கொடுக்க மாட்டோம், புண்ணாக்கு தண்ணி தான் கொடுப்போம். அதே மாதிரி அடர்த்தி உணவு என்னென்ன ரேஷியோவில் கொடுக்கணும் ஒரு சார்ட் கொடுத்துருந்தாங்க, அதை ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணுறதுனால குட்டிகள் வந்து நமக்கு இழப்பே கிடையாதுங்க. நல்லா வளர்ச்சி, நல்லா மாதம் 7 கிலோ வரலும் மெயின்டைன் ஆகுதுங்க. இந்த குட்டியை பார்த்தீங்கன்னா இது வந்து 5 மாதத்து குட்டி, 35 கிலோ பெட்டை குட்டிங்க, 35 கிலோ வெயிட் வந்துருந்துங்க. நல்ல முறையான பராமரிப்பு பண்ணும்போது எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 12 மாதத்தில் உங்களுக்கு 60 கிலோலேருந்து 65 70 கிலோ வரையிலும் நமக்கு வெயிட் மெயின்டைன் ஆயிருதுங்க. அதே மாதிரி நாங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணப்போ எங்களுக்கு தானுவாஸில் ஃப்ரீயாக வந்து மினரல் மிக்சர் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் மினரல் மிக்சர் போட மாட்டோம். மினரல் மிக்சர் போடுறதுனா ஆடு கரெக்டான டைமில் மேட் ஆகிடுது, ஹீட்டுக்கு வந்துடுது. 2 குட்டி 3 குட்டி போடுற அளவுக்கு எங்களுக்கு குட்டிகள் கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தடுப்பூசி, முறையான தடுப்பூசி 25 தாயாட்டுக்கு பெட்டை குட்டிகள் நம்ம ஒரு 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம். 25 தாயாட்டு பெட்டை குட்டிகளுக்கு 5,000 ரேட் போட்டிங்க அப்படின்னா
நமக்கு 3,75,000 நமக்கு பெட்டை குட்டிகள் கிடைக்கும். அதே மாதிரி கிடாய் குட்டிகள் 25க்கு 20,000 போடும்போது 5,00,000 மொத்தம் 8,75,000 நமக்கு லாபம் கிடைக்கும். ஆடுகளோட செலவு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மொத்தத்துல அப்படியே கணக்கு பார்த்தீங்கன்னா 2,25,00,000 செலவுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு வருஷத்துக்கு எனக்கு நிகர லாபம் 6,00,000 கிடைக்குதுங்க ஒரு ஈத்துக்கு. இப்போ நம்ம முறையா குட்டிகள் பராமரிக்கும் போது நார்மலா வந்து வர லாபத்தை விட இரட்டிப்பு லாபம் எனக்கு கிடைக்கிறதுனால நான் குட்டிக்கு ஆடு என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஷெட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற ரிப்போர்ட்டு கேட்டிருக்கிறோம். அந்த ரிப்போர்ட்டும் கேவிகேவில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி அனைத்து எனக்கு உதவிகளும் செய்த கேவிகேவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எந்த நேரம் கூப்பிட்டாலும் கேவிகே டாக்டர்ஸ் எந்த நேரம் கேட்டாலும் எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேக்சினேஷனுக்காகட்டும் பூச்சி மருந்தாட்டம் எதுனாலும் கொடுத்து உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். திரு மகேஸ்வரனோட வெற்றி கதையை பார்த்தோம். அவர் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்புல முழுமையா ஈடுபட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 8 லட்சத்துக்கிட்ட சம்பாதிக்கிறாரு. இது மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த படித்த இளைஞர்கள், விவசாயிகள் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி பல்வேறு தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு இது மாதிரி நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டலாம். நன்றி.